ஆக்சுவலா சார், என் கையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு. கட்டெல்லாம் போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு கையை அசைக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னைக்கு என் கை அடிபட்டுச்சோ அந்த நிமிஷத்துல இருந்து என் வைஃப் நந்தினி தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு பிரஷ் பண்றது, குளிப்பாட்டி விடுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, பாத்தீங்களா என்னை கூட்டிட்டு வந்ததும் அவங்க தான். ஒரு சேர் கூட போட்டு உட்கார முடியல. அதனால அவங்களோட ஹெல்ப்ல தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏமா சட்டை பேண்ட் போட்டு விடுறதுக்கும் சட்டம் படிச்ச வக்கீலுக்கும் என்னமா சம்பந்தம்? அவங்க இதை சொல்றாங்க. வந்து பேசிக்கிறேன் இரு. சார் எங்க விட்டேன்? இந்த அடிபட்டதுக்கு அப்புறம் எனக்கு எல்லா விதத்திலையும் எனக்கு உதவியா இருக்கிறது என்னோட வைஃப் தான். ஏய் சுரேகா அண்ணா, இப்ப நீ என்ன கூப்பிட வந்தப்போ நீ எல்லாத்தையும் பார்த்தல. உன்னை உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுன்னு தானே சொன்ன, நீ சொல்லலையா? என்ன சொல்லலையா? சொல்லிட்டேனா? அதான் சார், ஆக்சுவலி உங்க எல்லாரையும் வர வச்சுட்டு நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கலாம். இன்ஃபேக்ட் இவனுக்கெல்லாம் தலை கூட சுத்தினாலும் சுத்தும். சார் அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு பிரஷ்ல பேஸ்ட் வச்சு தரவே ஒரு ஆள் வேணும். நான் இப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது எப்படி ஆஃபீஸ்க்கு வந்து ஃபைல் எல்லாம் பார்த்து சைன் பண்ணி, இம்பாசிபிள் சார், அது நடக்கிற விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் வந்து கையெழுத்து போடலைன்னா நம்ம அத்தனை எம்ப்ளாயிஸோட சேலரியும் பிரச்சனை ஆயிடும். ஆர்டர் எடுக்கிறதுக்கும் என் சைன் வேணும், டிஸ்பேச் பண்றதுக்கும் என் சைன் வேணும். எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க என்ன தேடி வீட்டுக்கு வந்து போக முடியாது. ரைட் ஹேண்ட்ல அடிபட்டிருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல சைன் பண்ண எனக்கு வராது. அதனால நம்ம கம்பெனி ஸ்டாப் ஆகாம எப்பவும் போல ரன் ஆவறதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சார். அதாவது அடுத்து வரப்போற 3 மாசத்துக்கு என்னோட சைனிங் அத்தாரிட்டிய நந்தினிக்கு நான் மாத்தி தரேன். இனிமே எனக்கு பதிலா என் பொண்டாட்டி நந்தினி தான் எல்லா ஃபைலையும் சைன் பண்ண போறா. சார் பேசாம இரு. நாங்க பேச முடிக்கிற வரைக்கும் குறுக்க பேசாம அமைதியா இரு. சார் இந்த முடிவை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் சார். இருந்தாலும் சொல்ல வேண்டியவங்களுக்கு முறையா சொல்லணும்ல, அதனால தான் ஒரு ஃபார்மல் அப்ரூவலுக்காக எல்லாரையும் வர சொன்னேன். கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? யார்ட்டையாவது ஏதாவது கேட்டியா? என்கிட்ட கேட்டியா? நான் இதுக்கு ஒத்துப்பேன் நினைச்சியா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இல்ல, அறிவு இல்ல. சைனிங் அத்தாரிட்டி போய் இவளுக்கு கொடுக்கணுங்கிற? யாருங்க இவன்? என்னாச்சு இவனுக்கு? இவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சானா கடைக்கு கூட்டிட்டு போய் புடவை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இல்ல எங்கயாவது ரோட்ல இந்த பூவெல்லாம் விற்பாங்களே, இந்த கண்ணாடி வளையெல்லாம் விற்பாங்களே, அதை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. எவ்வளவு வேணாலும் சந்தோஷமா வச்சுக்கிட்டோம். அதுக்காக கம்பெனி வரைக்கும் எழுதிட்டு வரணுமா? கம்பெனில சைன் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணா, ஒரு தராதரம் வேணா? இந்த மூஞ்சுக்கெல்லாம் ஏன் செக் புக்ல சைன் போட சொல்ற? அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? கண்டிப்பா நடக்காது, கண்டிப்பா முடியாது. உன் கையில அடிபட்டிருக்கா? உன்ன அப்பா சைன் பண்ணுவாங்க, இல்ல நான் சைன் பண்ணுவேன். இத்தனை விஷயம் இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன புதுசா இவ எங்க இருந்து வருவா? அதுக்கு நான் ஒத்துக்கணுமா? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில கம்பெனி வரைக்கும் எழுதிட்டு வர சான்ஸே இல்ல. இதுக்கு ஒத்துக்கவே முடியாது. கூல் கூல் கூல். ஏன் இவ்ளோ பதட்டம்? நான் ஒன்னும் யாரோ ரோட்ல போற பொண்ணுக்கு சைனிங் அத்தாரிட்டி கொடுக்க சொல்லலையே. என் பொண்டாட்டி என் நந்தினிக்கு தானே கொடுக்க சொன்ன. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் டாட், இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு முடியாம இருக்கும்போது உங்களோட சைனிங் அத்தாரிட்டி யாருக்கு கொடுப்பீங்க டாட்? டாடி வாயை திறந்து சொல்லுங்க டாடி, எல்லாருமே கேட்கணும்ல. டேய், அவர் என்னடா சொல்றது? நானே இப்போ உன்கிட்ட சொல்றேன். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் பொண்டாட்டி, ஆப்வியஸா எனக்கு தான் அந்த உரிமை இருக்கு. டாடி பாத்தீங்கல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க சைனிங் அத்தாரிட்டி உங்களோட பொண்டாட்டி கொடுப்பீங்க. அதே மாதிரி தானே எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என் பொண்டாட்டி தானே சைனிங் அத்தாரிட்டி கொடுக்க முடியும்.
இதுல என்ன தப்பு இருக்கு லாயர்? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஐ அம் ரைட்? ரைட்டு மாதிரி தான் தெரியுது, ஆனா என்ன சார், இது ரைட் மாதிரி இருக்கு இல்ல? ரைட்டு தான். லாஜிக்கலி, எத்திக்கலி, எமோஷனலி, லீகலி எல்லாமே எப்படி பார்த்தாலும் இது ஓகே தானே? ஆனா அதுக்கு இவங்களுக்கு ஏன் இவ்ளோ ரத்தம் கொதிக்குதுன்னு எனக்கு புரியல.